அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ஈசா நபியின் அற்புதங்களும் சிறப்புகளும். ஹல்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ அழைப்பு பணியில் ஈடுபட்ட போது சமுதாயம் அவர்களை பொய்யர் என கூறியது. இவர்களின் நபித்துவத்தை நிரூபிப்பதற்காக ஏராளமான அற்புதங்களை அல்லாஹ் அருளினான். இது பற்றி புனித குர்ஆனிலும் பல இடங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, தந்தையின்றி பிறந்தது, மழலை பருவத்திலேயே பேசியது, அல்லாஹ்வின் அனுமதியுடன் இறந்தவர்களை உயிர்ப்பித்தது, பிறவி குருடர்களை பார்வை வழங்கியது, மண்ணில் பறவை செய்து அதில் ஊதி பறக்கவிட்டது, குஷ்ட நோயாளிகளை கைகளால் தடவி குணப்படுத்தியது, வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களை வெளியிலிருந்தே சொல்வது ஆகியவை. மேலும் தமது சீடர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்திட வானிலிருந்து உணவு இறங்கியது. இறுதியாக எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக அல்லாஹ் தஆலா இவர்களை உயிருடன் விண்ணில் உயர்த்திவிட்டான். கியாமத் நெருங்கி வரும் கடைசி காலத்தில் விண்ணிலிருந்து இறங்கி வந்து தஜ்ஜாலை கொல்வார்கள். இரண்டாவதாக, அல்லாஹ்வின் ஆற்றல். கிளி. அல்லாஹ் தஆலா சில பறவைகளுக்கு தனித்தன்மைகளை வழங்கியுள்ளான். அவற்றுள் கிளியும் ஒன்று. அது பெரும்பாலும் பச்சை நிறமுடையது. அதன் குரல் மிகவும் இனிமையானது. அதை ரசிப்பதற்காகவே மக்கள் அதனை தமது வீடுகளில் வளர்க்கிறார்கள். அது புத்தி கூர்மையுள்ளது. சொல்வதை திருப்பிச் சொல்லும் திறன் கொண்டது. அதன் முன் கண்ணாடியை வைத்து பேச பழகுவார்கள். ஒரு முறை சொல்லிக் கொடுத்தாலே போதும், பேச ஆரம்பித்துவிடும். அந்த சின்னஞ்சிறு பறவைக்கு இந்த தன்மைகளையும் திறனையும் கொடுத்தவன் யார்? நிச்சயமாக இது அல்லாஹ்வின் ஆற்றல்தான். மூன்றாவதாக, ஒரு ஃபர்லை பற்றி. எல்லா நிலையிலும் தொழுதிடுங்கள். நின்று தொழுவுங்கள். இயலாவிட்டால் உட்கார்ந்து தொழுவுங்கள். அதுவும் இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுகையை நிறைவேற்றிடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக, ஒரு சுன்னத்தை பற்றி. பயணத்திலிருந்து திரும்பும் சுன்னத்தான முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பி வந்ததும் முதலில் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காய் தொழுவார்கள். பிறகு மக்களை சந்தித்த பின்பு வீட்டுக்கு செல்வார்கள். ஐந்தாவதாக, ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல்லாஹ் மன்னிப்பான் என நம்புவது. அல்லாஹ் தஆலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் பாவங்களை மன்னிப்பவன் என எவர் நம்புகிறாரோ அவர் எனக்கு இணை வைக்காதவரை அவர் பாவங்களை நான் மன்னிப்பான். ஆறாவதாக, ஒரு பாவத்தை பற்றி. வட்டியை புசித்தல். மனிதன் வேண்டுமென்றே வட்டி பணத்திலிருந்து ஒரு திர்ஹத்தை சாப்பிடுவது 36 தடவை விபச்சாரம் செய்வதை விட கொடிய பாவமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக, உலகத்தை பற்றி. அல்லாஹ்விடம் உலகத்தின் மதிப்பு. ஒரு ஈயின் ரெக்கையளவாவது உலகத்தை அல்லாஹ் மதித்திருந்தால் எந்த காஃபிருக்கும் ஒரு மிடறு தண்ணீரை கூட அல்லாஹ் தந்திருக்க மாட்டான் என நபியவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக, மறுமையை பற்றி. சொர்க்கவாசிகளுடன் அல்லாஹ்வின் நட்பு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உலகிலும் மறுமையிலும் உங்களுக்கு நாமே உதவியாளர். சுவனத்தில் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது மிகவும் மன்னிப்பவனும் மிக்க கிருபையுடையவனும் ஆன அல்லாஹ்வின் விருந்தாகும். ஒன்பதாவதாக, நபி வழி மருத்துவம். குர்ஆனில் எல்லா நோய்க்கும் மருந்துண்டு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். பொருள், நாம் நம்பிக்கையாளர்களுக்கு நோய் நிவாரணியாகவும் அருளாகவும் உள்ளவற்றையே குர்ஆனில் இறக்கி வைக்கிறோம். பத்தாவதாக, குர்ஆனின் அறிவுரை. உங்களின் இரட்சகனை வணங்குங்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இரட்சகனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாகலாம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.